சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக அமைச்சரவை கலைக்கப்பட்டது. ஸ்டாலின் அதிர்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் மட்டுமே உள்ளது. தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் பிரச்சாரம் வேகமாக செய்து வராங்க. ஆனால் இப்போ வந்திருக்க கள நிலவரத்தின் கருத்துப்படி திமுக கூட்டணி தோல்வியை தழுவும் என்கின்ற விஷயம்தான் இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கு. காரணம், மக்கள் திமுகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 20 கோடி விளம்பரத்துக்காக செலவு செய்துள்ளார். மேலும் இந்த 20 கோடி மூலமாக அனைத்து ஊடகங்களிலும் ஸ்டாலின் தொடரட்டும் என்கின்ற வாசகமே ஒலித்து கொண்டிருக்கிறது. இதுவே மக்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஸ்டாலின் இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்காக எதையும் செய்யவில்லை. ஏன் 525 வாக்குறுதிகளில் 5 வாக்குறுதிகள் கூட அவர் முழுமையாக நிறைவேற்றினாரா என்பது கேள்விக்குறிதான். இதனால்தான் மக்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாத நிலை, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என மக்கள் திமுகவை விட்டு எதிர்கட்சியினருக்கு தங்களது வாக்குகளை செலுத்துவோம் என பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள். அது மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சியாக இருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதை தவிர திமுக அரசை வேறு எதிலும் குறை சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் போதைப் பொருள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது என வெளிப்படையாக திமுக போட்ட மேடையிலேயே திமுகவை குற்றம் சாட்டியிருந்தது அனைத்து இடத்திலும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இணையத்தில் தற்போது மிகவும் ட்ரெண்டிங்கில் உள்ளது. அதனால் இம்முறை அதிமுக கூட்டணியே அநேக இடங்களில் வெல்லும், தாவேக 2ஆம் இடம் பிடிக்கும், 3ஆம் இடத்தில்தான் திமுக இருக்கும் என்கின்ற அதிர்ச்சிகரமான தகவலை ஸ்டாலினுக்கு கூறியுள்ளார்கள். இதனால் ஸ்டாலின் மிகவும் அப்செட்டாக இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் இம்முறை தோற்றுவிட்டால் திமுக அமைச்சரவை கூண்டாக கலைக்கப்படும். ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் வழங்குவார். மேலும் 10 ஆண்டு காலத்திற்கு திமுகவின் அஸ்திவாரமே இல்லாமல் போய்விடும். உதயநிதியும் முதலமைச்சர் ஆக முடியாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாததால் என்ன வேணாலும் நடக்கலாம். இதனால் திமுக தலைவர் எப்படியாவது பணப்பட்டுவாடா செய்து இம்முறை வெற்றி பெற வேண்டும் என அனைத்து அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறாராம். தொடர்ந்து பறக்கும் படையும் அனைத்து அமைச்சர்கள் வீட்டிலும் ரைடை நடத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பார்ப்போம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக இம்முறை வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.